இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அருள்மிகு சுயம்பு சனீஸ்வரர் பகவான் குச்சனூர் தேனி மாவட்டத்தில் இதோட ஸ்தல வரலாறு பார்க்க போகிறோம். சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம். அதாவது சனீஸ்வரன் வந்து இங்கே சுயம்புவாக இருக்கார். அதாவது சுயமுன்னாலே வந்தால் பூமியிலேருந்து தானாக வந்திருக்கார். சுயமுன்னால் உருவம் கிடையாது, லிங்கமாகத்தான் இருப்பார். லிங்கம்னா சிவலிங்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் சிவலிங்கம் தாற்பரிய வேறு. ஆனால் இவர் வந்து இருக்கும் ஒரே தூணாகத்தான் இருக்கார். அதாவது வர்ற சேவார்த்திகள் அவர் உருவத்தோடு வழிபட்டால் விசேஷமாக இருக்கும் என்பதற்காகத்தான் உருவமாக அலங்காரம் பண்ணியிருக்கார். மேலே வந்து மஞ்சனை காப்பு சாத்தியிருக்கான். பொருட்களாக மஞ்சனை காப்பு, இப்போ திருமஞ்சனை காப்பு, தைல காப்பு, சந்தன காப்புன்னு சொல்லுவோம். இது வந்து மஞ்சனை காப்பு. மஞ்சனை காப்புனா எலும்புச்சம்பள சாறு, நல்லெண்ணெய், விரால் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து இதோட சில பரிவாரங்கள் சேர்த்து அரைச்சி அந்த லிங்கத்து மேலே அப்ளை பண்ணியிருக்கோம். சனீஸ்வரன் ஈஸ்வரன் பட்டம் பெற்றிருக்கார். அந்த ஈஸ்வரன் பட்டம் பெற்றிருப்பதாலே அந்த கிரகத்தில் திருநெல்வேலி அணியப்பட்டிருக்கார். சூரியனோட மகன் ரகு வம்சம் என்பதாலே திருமணி ராமம் அணியப்பட்டிருக்கார். அதனால நீங்கள் இவரை பெருமாளாவும் சேவிக்கலாம், சிவனாவும் சேவிக்கலாம். பிரம்மா, சிவன், விஷ்ணு மும்மூர்த்தியும் மறுப்பில் ஐக்கியமாயிருக்காங்க. அதே 3 ஜோடி கண்கள், சக்தி ஆயுதம், வில்லாயுதம், அவேகஸ்தம், சிம்மகனம் என்கிற தாற்பயத்துக்கு 4 கரங்கள், 2 பாதங்கள். பக்கத்தில் இருக்க சாமி உற்சவமூர்த்தி. விசேஷ காலங்களில் திருவிழா காலங்களில் வெளியில் புறப்பாடு வர்றது. பொதுவாக சனீஸ்வரனாலே வந்தால் ஒரு கொடூரமான தெய்வம் சொல்லுவாங்க. இந்த சனீஸ்வரன் வந்தால் பிரசாதத்துக்கு போகக்கூடாது, கோட்டு போகணும், திடீர்னு போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தெய்வத்தில் வந்து நல்லது கொடூரம் என்பது கிடையாது. எல்லாமே காப்பது கடவுள், கருணையின் வடிவமே கடவுள். அதே வழியில் அரசு அன்று கேட்கும், ஆனால் தெய்வம் நின்று தான் கேட்கும். தவறுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு, ஆளுந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதாவது போன ஜென்மத்தில் செய்கிறார் கர்மாவிற்கு நடப்பு ஜென்மத்திலே கோச்சாரம் லக்னம் பார்த்து தண்டனை கஷ்டமாக கொடுக்குறார். அப்படி இல்லைனாலும் அப்பா செஞ்சால் பிள்ளைய வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அந்த வழியிலையும் கஷ்டத்தை கொடுக்குறாங்க. அப்போ அந்த கஷ்டம் நம்மளால் தாங்க முடியாமல் விட்ட வந்து நம்ம வழிபாடு செய்யணும். என்னை காப்பாற்றுப்பா, கஷ்டத்தை நினைப்பான். அப்போ வந்து வழிபாடு செய்யும் போது அந்த கஷ்டங்களே தாங்கக்கூடிய மனசக்தியை தருவார், அந்த மன வலிமை கொடுப்பார். வந்து வழிபட்டு என்பதற்காக தன்னை தள்ளுபடி செய்ய மாட்டான். தன்னை அனுஷ்டான் ஆக வேண்டும். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலம் ஆண்டு பிறகு தன்னை காலம் சீச்சத்தை வாரி வாரி கொடுப்பார். அதே சனியை போல் கொடுப்பார் நிலை, சனியை போல் கெடுப்பார் நிலை. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று சுலகம் வழக்கத்தில் வந்தது. இந்த ஸ்தலத்திற்கு வந்தால் தீராத வயிற்று நோய் தீரும், திருமண தடை நீங்கும், சந்தான பாக்கியலாக புத்திர பாக்கியம் உண்டாகும், மந்தமான வியாபாரம் லாபத்தில் இயங்கும், மகசூல் காணாத விளைவில் அமோக அமைச்சல் பெருகும், நீர்வளம் குஞ்சலங்களே நீர்வளம் பெருகும், நீதி கேட்டு பவுனுக்கு நீதி கிடைக்கும். இது நடமுள்ள கண்டிருந்த உண்மை. இதுக்கும் திருநள்ளாருக்கு என்ன வித்தியாசம்னா, அங்கே திருநெல்லை வந்து சிவன் கோயில் இருக்கார், தர்பானீஸ்வரர். அந்த சிவன் கோயிலில் வந்து ஒரு பகுதி உபதேவதையாட்டே இருக்காது, மெயின் கிடையாது. அங்கே சிவன் தான் மெயின். அங்கே ராஜா சிவன், இங்கே சனீஸ்வரன் தான் ராஜா. ராஜா அவர் தான், மந்திரி அவர் தான். அதே மாதிரி மற்ற கோயிலோட நவகிரகங்களும் சேர்ந்திருப்பாரு. தனித்திருப்பது சுயம்புவாக இருப்பது இந்தியாவில் ஒரே கோயில் குச்சனூர் தான். அதே மாதிரி மற்ற கோயிலோட தண்டிக்கக்கூடிய தேவனாக இருக்காரு. ஆனால் இவர் வந்து அனுகிரக மூர்த்தியாக பொங்கு சனியாகத்தே இருக்காரு. பொதுவாக இங்கே சனி இருந்தாத்தே வரும். நீங்கள் சனி திசை நடந்தால் வரலாம், நடக்காட்டி வரலாம். எல்லா சனிக்கும் எல்லா பரிகாரத்துக்கும் நீங்கள் இங்கே வரலாம். எல்லா ஒரு சனிக்கும் ஒரு கோயில் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து எல்லாமே, அதாவது 7.5 சனி, கண்ட சனி, அஷ்டம சனி, அர்த்தாத சனி, பிரய சனி, பாத சனி, அதே மாதிரி வந்து சனி 19 சனி திசை எல்லாத்துக்கும் நீங்கள் பரிகாரம் வரும். எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு. அதே மாதிரி சனி நடந்தாட்டே நீங்கள் வரணும் கிடையாது. நீங்கள் நடந்தாலும் வரலாம், நடக்காட்டி வரலாம். ஏன்னா அவர் வந்து அனுகிரக மூர்த்தியாக இருக்காங்க, யாரையும் கஷ்டப்படுறதே கிடையாது. அதே மாதிரி மெயின் என்ன, அந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, அந்த கோயிலுக்கு வரணும் பிரார்த்தனாத்தே வர முடியாது. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் யாரும் வர முடியாது. அதே மாதிரி இவர் வந்து எல்லா நாளும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமை கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாமே, அதாவது நலிந்தோருக்கு 4 கிழமையும் கிடையாது. எல்லா நாளுமே அவர் போன்ற நாளுக்கு எல்லா நேரமும் அவர் நல்ல நேரம் தான். இந்த எல்லைக்குள்ளே வந்துட்டு எந்த ஒரு கணக்கு வழக்கும் நம்ம பார்க்குறாரு. அனுகிரக மூர்த்தியாகத்தே இருக்காரு. ஆனால் நம்ம இங்கேருந்து உறுதி பிரசாதம் எடுத்துக்கிறோம், பைப் என்ட்ரியே கிடையாது.